The studio is sponsored by Explore Digital Marketing. Join Explore Digital Marketing work from home opportunity. Model based part-time job perfect for students, homemakers and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Search, share and publish content. Simple touch. No selling or no referral. Have your Facebook, Instagram or YouTube account? You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualifications in WhatsApp to 991410416 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மூட்டு வலி சரியாகிறதே இல்லை. இங்கிலீஷ் வைத்தியம் லாய்க்கில்லைன்னு சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, அக்குபஞ்சர் எல்லாம் பார்த்தாச்சு. அதுலேயும் பிரயோஜனம் இல்லை. இடது கண்ணு ரொம்ப மங்களாயிட்டே வருது. மெடிக்கல் கேம்ப்பு நடத்தினா போய் செக்கப் பண்ணி பார்க்கணும். ஆப்ரேஷன் பண்ணணும்னு பணத்துக்கு எங்கே போகிறது? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கோ சேவை மையங்களுக்கோ தான் போகணும். கடவுள் அலுப்போடு சொண்டு கொண்டிருந்தார். அப்போது என் அம்மா அங்கு வந்தாள். உனக்கு இப்போ மூட்டு வலி தேவையில்லையா மணி? கோலார் பார்ட்டி ஆஸ்பத்திரிக்கா போகிற? அவளிடம் குசலம் விசாரித்தார். அம்மாவுக்கு அவரை இன்னார் என்று தெரியாது. என்னை சந்திக்க வந்த இலக்கிய நண்பர் அல்லது சக ஓவியர் என்றுதான் கருதியிருப்பாள். அவளுக்கு மூட்டு வலி இருப்பது நான் சொல்லித்தான் அவருக்கு தெரிந்திருக்கும் என்று நினைத்திருப்பாள். முதியோர்களுக்கு சுபகாரியம் என்றால் அது நீரிழிவு, பிரஷர், மூட்டு வலி, மருமகள் பிரச்சனை இப்படித்தானே இருக்கும். இதில் எதெல்லாம் தங்களுக்கு உள்ளதோ அவைகளை பற்றி இருவரும் உற்சாகமாக பேசிக்கொண்டனர். அவர்தான் கடவுள் என்னை பார்க்க வந்திருக்கிறார் என்று சொன்னால் அம்மா என்ன யாருமே நம்ப மாட்டார்கள். நான் ஒரு நாத்திகன், என்னை பார்க்க கடவுள் எப்படி வருவார் என்றுதான் எல்லோரும் கேட்பார்கள். நான் ஆன்மீகவாதியும் கூட என்று சிலருக்கு தெரிந்தாலும் பக்தியற்ற ஒருவனுக்கு கடவுள் எப்படி தரிசனம் தருவார் என்று வாதிடுவார்கள். அது கூட பரவாயில்லை. மூட்டுவலி, பணமில்லை, இலவசக்கண் அறுவை சிகிச்சை தேவை என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு வயோதிக மனிதரை கடவுள் என்று பக்தர் உலகம் எப்படி ஒத்துக்கொள்ளும்? அதனால் நான் அவரை யாரென்று அறிமுகப்படுத்தவில்லை. அம்மாவும் கேட்கவில்லை. அம்மாவுக்கு காது மந்தம். அவளிடம் தம்ஸ் அப் முத்திரை காட்டி தேநீர் போட்டு வரச் சொன்னேன். அவள் கடவுளிடம் உங்களுக்கு சர்க்கரை வேண்டாம் இல்லைங்களா என்று கேட்டாள். சற்று முன்புதான் அவர் தனக்கு சர்க்கரை நோய் இருப்பதை சொல்லியிருந்தார். எங்கள் வீட்டில் எனக்கு சர்க்கரை போட மாட்டாங்கம்மணி. வெளியே போகல. ஆசைக்கு சர்க்கரை போட்டு குடித்தாதான் உண்டு. எதுக்கும் நீ 2 ஸ்பூன் போடேன் அவளோடு கேட்டுக்கொண்டார் கடவுள். இதெல்லாமே மாலை நேரத்தில் நடந்த ஒரு நிகழ்வுகள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.